சிஎஸ்கேக்கு பெரிய விசில் போடு, குப்பையை குப்பத்தொட்டியில போடு என்ற விழிப்புணர்வோடு சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சார், சிஎஸ்கேக்கு பெரிய விசில் போடு, குப்பையை குப்பத்தொட்டியில போடு அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்க. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? இந்த கிரௌடை எந்த அளவுக்கு விழிப்புணர்வுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, டெஃபினட்டா இன்னைக்கு கிரௌட் வந்து எப்பவுமே இங்க வந்து சிஎஸ்கேக்கு தனி ஒரு ஃபேன் உலக அளவில் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, நம்மளோட லெஜெண்டரி MS தோனி சாருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வேர்ல்டு அளவு இருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த கூட்டம் வரும்போது ஏற்கனவே தேர்தல் போது நம்ம வாக்களிக்கிறதுக்கான விழிப்புணர்வு இப்போ குப்பை ஒரு ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் அந்த டிக்கெட் வின்னருக்கு ஒரு டிக்கெட்டுன்னு கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாமே ஃபோக்கஸ் மேட்ச்சில் என்ஜாய் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு புது நம்மளோட அன்றாடம் உள்ள குப்பையோட பிரச்சனையை டீல் பண்ணி அவங்க வந்ததுக்கு இந்த வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்றி. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிக்கு இந்த விழிப்புணர்வு மூலமாக பழக்கங்களை மாற்றுவதற்கு நீங்கள் ஊக்கமளிக்கிறது உங்களுக்கு நன்றி. நிச்சயமாக சார், ஒரு கிரிக்கெட் ரசிகராக அவங்கள்ட்ட இருந்து இந்த கேள்வியை பதில் எதிர்பார்க்கிறோம். சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் தலை தோனிக்கு லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நாங்கள் அந்த மாதிரி நினைக்கலைங்க. டெஃபினட்டாக அவர் அடுத்த மேட்சும் ஜெயிச்சு நம்ம செமிஃபைனல் ஃபைனல் எல்லாமே சென்னையில் தானே இருக்கு. அதில் வரணுங்கிற எதிர்பார்த்தோடு தான் இந்த மக்களும் போயிட்டு இருக்காங்க. யாருமே இது வந்து இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் இன்னும் 2 மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு, இன்னியோட மேட்சும் அது 2ல் ஜெயிச்சாலும் டெஃபினட்டாக நம்ம வந்து டஃப்பாக இருந்தால் கூட சிஎஸ்கே எப்பவுமே அந்த டஃப் இதில் வரும். எப்படியா இருந்தாலுங்க அவர் அச்சீவ் பண்ண இதை வந்து நம்ம சாதாரண we are all just fans. We cannot comment அவரோட அச்சீவ்மெண்ட்டும் அவரோட வே ஆஃப் மோட்டிவேட்டிங் அண்ட் செகண்ட் த வே அவர் சென்னையை அடாப்ட் பண்ணியிருக்காரோ. ஸோ அது வந்து உலக அளவில் பாராட்டக்கூடியது. இன்னைக்கு அதே மாதிரி சிஎஸ்கேயும் டெஃபினட்டாக we have to be very proud of சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்புறம் நம்மளோட தலை தோனி, அது டெஃபினட்டாக எவ்ரி மூமெண்ட் he has given the joy. அப்படின்னா எல்லாரோட அந்த பர்டிகுலர்லி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு காலத்தில் சென்னை, மும்பை, டெல்லி, கர்நாடகாவில் அந்த மாதிரி வரக்கூடிய நிகழ்வை மாற்றி இன்னைக்கு அங்கங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா சார், நீங்க சிஎஸ்கே vs RR எந்த அளவுக்கு டஃப்பா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்களும் மேட்ச் பார்க்க போறீங்க, எப்படி டஃப் ஃபைட்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? அல்டிமேட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கிரவுண்டுங்க. ஏன்னா சில கிரவுண்டில் இப்போ இந்த தரம் நான் பார்க்குறோம் திடீர்னு 230, 240, 275 போடுறாங்க. பட் இங்கே வந்து லாஸ்ட் டைம் வந்து அது டக்குன்னு ரொம்ப ஸ்லோ பால் இதாக இருந்தது. ஸோ மத்தியானம் மேட்ச் இது ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ வி டோன்ட் நோ. அல்டிமேட்லி நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங்காக இருந்தால் நம்ம முன்னாடியே விளையாடி அவங்கள இன்னொருத்தரை டிஃபீட் பண்ணணுங்கிறது. பட் அல்டிமேட்லி இட் இஸ் ஆல் கேப்டன்ஸ் அண்ட் கோச்சஸ் எல்லாருமே இன்டர்நேஷ்னலாக கைடன்ஸ் இருக்கும். எது இருந்தாலும் சென்னை ஜெயிக்கணுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு தான் கூட சென்னை எப்போவுமே இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப அந்த நிக் ஆஃப் த மூமெண்ட் ஜெயிச்சு காட்டினாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஸ்போர்ட்ஸ் இஸ் அ ஸ்போர்ட்ஸுங்க. வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி ரிசல்ட். கண்டிப்பாக சார், இது மதியம் மேட்ச் 3:30 மேட்ச் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து மைதானத்தை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. இந்த வெயிலை இந்த அளவுக்கு அவங்க விழிப்புணர்வோடு எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லக்கிலிங்க நம்ம நிறைய பக்கத்திலேயே நிறைய பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாருமே வந்துங்க இங்கே நிறைய உள்ளேயே நிறைய மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களும் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. மக்களும் அந்த அளவில் ஒரு ஆர்வம் இங்கே நீங்கள் பார்த்தா எல்லாத்தோட ஆர்வம் தான் தெரியறது. ரொம்பவே விவேகமாக தான் உள்ள அந்த கூட்டத்தில் ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மிக சிறப்பாக ரொம்ப டிசிப்ளின்டு க்ரௌடாக தான் நான் பார்த்துருக்கேன் சென்னையில். முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க ஒரு மிக முக்கியமான பாகிஸ்தானோட மேட்ச்சில் தோல்வி அடைந்தால் கூட சென்னையோட ரசிகர்களுக்கு உலக அளவில் ஒரு தனி மதிப்பு இருக்கு. தே ஆர் வெரி வெரி காம், கலெக்டட் அண்ட் எல்லாமே நல்ல கேமை அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க. டெஃபினட்டாக பீங் அ சிஎஸ்கே ஃபேன் அண்ட் தோனி ஃபேன் நம்ம டெஃபினட்டாக சென்னை வின் பண்ணணும்னு நம்பிக்கை. நிச்சயமாக சார், இந்த சூழ்நிலையில் உங்களுடைய எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் ஃபுல்ஃபில் ஆகணும். தோனி ஃபைனல் வரைக்கும் வரணும், நிச்சயமாக கப்பை தட்டி தூக்கணும் அப்படின்னு தான் எல்லா பேர்த்தோடைய ஆசை. உங்களோட சேர்ந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.